கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஜேர்னி இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. இப்போ நிறைய பேர் துபாய் போயிட்டு விளாக்ஸ்லாம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து புர்ஜ் கலிஃபா, டெசர்ட் சஃபாரி, மால் அந்த மாதிரி போயிட்டு அவங்க விளாக்ஸ்லாம் போடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யாருமே பார்க்காத இடம் துபாயில் இன்னும் நிறைய இருக்குது. அங்கே எல்லாமே போயிருக்கேன். நிறைய சைட் சீன் போயிருக்கேன். யாருமே இந்த வீடியோஸ்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா துபாயில் வந்து காஸ்ட் எல்லாமே ரொம்ப அதிகம். ஒவ்வொரு இடமும் ட்ராவல் பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுக்கிறது, அந்த இடத்துக்கு இப்போ சைட் சீன் போகிறதே வந்து கேஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஒரு பேக்கேஜ் மூலிமா நம்ம போகிறோம்னா அவங்க ஒரு 3 இடம் 4 இடம் இல்லை 5 இடம் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. புர்ஜ் கலிஃபா, டெசர்ட் சஃபாரி, மாலு, பீச் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் நான் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். அது என்னென்னே நீங்கள் பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆக போகிறீங்க. அவ்வளோ பிளேசஸ் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு 1% வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு துபாயில். நீங்கள் நாளையிலேருந்து தான் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பிடிக்காமல் இருக்கலாம். அதனால கைஸ், நீங்கள் லைக் பண்ணல, நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, இருந்தாலும் எனக்கு ஓகே. நான் உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அந்தளவுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போட்டால் தான் நீங்கள் வந்து நிறையா லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் விட்டுட்டேன். இந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங்லேருந்து நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்றது உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு துபாய் விலாகில் பார்க்காத வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக, நான் நம்புகிறேன். நீங்கள் துபாய் போகாதவங்க எப்படிலாம் நாமளும் இந்த மாதிரி போகலாம், எப்படி ட்ராவல் பண்ணி போகலாம், எப்படி தனியாக போகலாம், பேக்கேஜ்லேயே இல்லாத பிளேசஸ்லாம் நம்ம எப்படி போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அது ட்ராமில் போகலாமா, இல்லை அங்கே வந்துட்டு தனியாக இல்லை மெட்ரோ பிடிச்சிட்டு போகலாமா, எவ்வளோ காசு ஆகும், எங்கெங்கெல்லாம் போகணும், ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது, எல்லாமே வந்து மெட்ரோ எங்கே இருக்குது, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், வீடியோஸ் வந்து ஒன்றா ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து துபாய் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் நாளைக்கு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் போடுற வீடியோஸ், இந்த க்ரூஸ் வீடியோஸ் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் நாளைக்கு உங்களை நியூ வீடியோஸில் பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய்.